ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைகரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. யஸ்ய ஸ்மரணமாத்ரேன ஜன்ம சம்சார பந்தனாத் விமுச்யதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நமோ விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம் நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ. நாராயண பரம் பிரம்ம தத்வம் நாராயண பரஹ. நாராயண பரோ த்யாதா தியானம் நாராயண பரஹ. யச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதேபி வாம் அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதः. ரிதகும் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்கலம் ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நமः. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா ஸ்தோத்திரத்தோட ஆர்டரில் 75வது ஸ்தோத்திரம், சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 88வது ஸ்லோகம். இந்த 70லேருந்து 5 ஸ்லோகங்கள் நம்ம படிச்சிடலாம். காமதேவ காமபாலஹ காமி காந்த கிருதாகமஹ அனிர்தேஷ்ய வபுர்விஷ்ணுர்வீரோ நந்தோ தனஞ்சயः. பிரம்மண்யோ பிரம்மகிர் பிரம்மா பிரம்ம பிரம்ம விவர்தனः. பிரம்மவித் பிராமணோ பிரம்மீ பிரம்மஜ்ஞோ பிராமண பிரியः. மகாக்ரமோ மகாகர்மா மகாதேஜா மகோரகः. மகாக்ரதுர்மகாயஜ்வா மகாயஜ்ஞோ மகாஹவிः. स्तवप्रियस्तोत्रं स्तुतिस्तोतारणप्रियः. पूर्णपूरयिता पुण्यः पुण्यकीर्तिरनामयः. मनोजवस्तीर्थकरो वसुरेता वसुप्रदः. वसुप्रदो वासुदेवो वसुर्वसुमनाहविः. सद्गति सत्कृति सत्ता सद्भूतिः सत्परायणः. सूरसेनो यदुश्रेष्ठः सन्निवाससुयामुनः. இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம 9 நாமங்களில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சத்தான்றதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். 701வது நாமம் சத்தா. நிர்குணத்துக்கு பார்த்தீங்கன்னா சத்தா அப்படின்னு பேர். இந்த சத்தாவை பற்றி பேசும்போது 2 இதை எடுத்துங்க, பிரிச்சுங்க. சத்து அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெறும் இருப்புக்கு பேர், எக்ஸிஸ்டன்ஸுக்கு பேர் சத்துன்னு பேர். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. சத்து சித்து ஆனந்தம் சொல்றோம் பார்த்தீங்களா. இதோட இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு தா அப்படின்னு ஒன்று போட்டிருக்குல்ல. தா போட்டிங்கன்னா சத்தோட தன்மைன்னு வந்துடும். சத்தோட தன்மை எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் நாமரூப குணங்கள் எதெல்லாம் இருக்கோ இந்த உலகத்துல வஸ்துவா அதுல எல்லாத்துலேயும் இருக்கிறது எதுவோ அதுக்கு பேர் சத்தான்னு பேர்.
அப்ப நம்ம ஒவ்வொருத்தர் வஸ்துலையும் நம்ம இருக்குன்னு நம்ம சொல்றோமே, இதுக்கு பேரு சத்தான்னு பேரு. இதை எல்லாத்தையும் நீக்கிட்டு பார்த்தா அங்க என்ன இருக்கும் அப்படின்னா வெறும் சத்து மட்டும் இருக்கும். அப்ப தூக்கத்துல பாத்தீங்கன்னா நமக்கு டீப் ஸ்லீப்ல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க சத்து இருக்கா இல்ல சத்தா இருக்கா அப்படின்னு கேட்டா அங்க பாத்தீங்கன்னா வெறும் சத்தத்துவம் மட்டும் இருக்கு. அதாவது மந்திரம் நான் எப்பவுமே சொல்றது, சதா சம்பன்னோ ததா பவதி. நம்ம டீப் ஸ்லீப்ல பாத்தீங்கன்னா அந்த சத்தை நம்ம பாத்தீங்கன்னா டெய்லி அந்த சத்தத்துவத்தை அடைகின்றோம். அதான் அனுபூதி. நித்தியம் பாத்தீங்கன்னா பகவான் நமக்கு பாத்தீங்கன்னா நீ எதை அடையணும்ன்றத நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிற. நீ அடையிற இடம் பாத்தீங்கன்னா அந்த டீப் ஸ்லீப்ல பகவானா இருக்கிற நான் ஆனந்த சுரூப்பியா இருக்கு. அந்த இடத்துல வேற எதுவுமே இல்லை. அப்ப அந்த சத்துன்றது பாத்தீங்கன்னா பேக்கப் ஆகும் போது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு வஸ்துலையும் அவித்யா உற்பத்தி பண்ண ஒவ்வொரு வஸ்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப எல்லாத்துக்கும் கூடயும் இருக்கிற இருக்குன்னு நம்ம எதை சொல்றோமோ அதுக்கு பேரு சத்தா அப்படின்னு பேர். அப்ப ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. தாக்கு பாத்தீங்கன்னா எங்க ஆச்சாரியர்லாம் சொல்லுவாங்க இது மாதிரி ஒவ்வொன்றா இருக்கு. சித்து அப்படின்னு நம்ம ஒண்ணு சொல்றோம். அது கூட பாத்தீங்கன்னா டேப் போட்டிங்கன்னா என்ன ஆயிரும், சித்தன்னு ஆயிடும். யோக சாஸ்திரத்துல நம்ம சித்தன்னு சொல்றோம். அப்ப சித்தன்னு எப்ப சொல்றோம் அப்படின்னா, சித்தம் அப்படின்றதுக்கும் சித்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்து அது கூட ஒரு மாயா அம்சத்தை சேர்த்தோன்னு அதுக்கு என்ன பேர் ஆயிடுது, சித்த அப்படின்னு சித்தம் ஆயிடுது. அந்த தகாரத்துக்கு ரொம்ப வேல்யூ பாத்தீங்கன்னா எங்க ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா சத்தான்றதுக்கு அர்த்தம் என்னது, சத்தா இருக்கின்ற பகவான் மாயையோட எல்லா காரியத்திலையும் ரிஃப்ளெக்டா ஆகிறார். அதனால அவருக்கு பேரு சத்தான்னு பேர். அது இல்லை அப்படின்னா, அந்த ரிஃப்ளெக்ஷன் இல்லை அப்படின்னா அந்த உலகத்துல ஒண்ணுமே இருக்காது. அது வாஸ்தவமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவம் இல்லை. ஏன் அப்படின்னா மீடியம் எல்லாம் பொய். எதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிறாரோ அந்த வஸ்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆபாசம் மாத்திரம். அப்ப அந்த ஆபாசத்தெல்லாம் ஒருத்தனை நீக்குனா அப்படின்னா இது பொய் இது பொய் இது பொய்ன்னு அது எங்க போய் முடியும்? இப்ப நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, புஸ்தகம் இருக்கிறது புஸ்தகம் இருக்கிறது அப்படின்றது நான் நீக்கணும்னா எங்க போய் முடியும்? இல்லாமை ஆயிடுமா? நீங்க புஸ்தகத்தை நாசம் பண்ண முடியுமா அப்படின்னா, புஸ்தகத்தை நாசம் பண்ணும் போது அது இல்லாமை ஆயிடுமா அப்படின்னா இல்லாமை ஆகாது உங்களுக்கு. அப்ப அது இது இருக்கிறதுன்ற புஸ்தகம் பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒண்ணுத்துல பாத்தீங்கன்னா வேற ஒரு நாம ரூபத்துக்கு மேல வந்துடும். அப்ப லய பிரக்கிரியால பாத்தீங்கன்னா எப்படி லய பிரக்கிரியா பண்றோம்னா, இந்த தேகம் இருக்கு. இந்த தேகத்தை பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த தேகத்தை என்ன பண்ணுவாங்க, எரிச்சிருவாங்க இல்லைன்னா புதைச்சிருவாங்க, ஏதோ பண்ணுவாங்க. இது என்ன ஆகும், நான் பரமஹம்சானந்தாவா இருக்கேன், இந்த தேகமா நான் இருக்கேன். இந்த தேகம் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறது நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே இந்த இருக்கிறேன் அப்படின்றது. அப்ப தேகம் பாத்தீங்கன்னா எரிஞ்சு போனோன்னு அந்த நான் இருக்கின்றேன்றது என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, தேகம் டெட் பாடியா இருக்கிறது அப்படின்றோம். டெட் பாடியை பாத்தீங்கன்னா எரிச்ச மாத்திரத்துல அஸ்தியை கொண்டு போய் என்ன பண்ணுவோம், எங்க போய் கரைப்போம், அஸ்தியை கொண்டு போய் கடல்ல சமுத்திரத்துல எங்கேயாவது வாரணாசிலேயோ இல்ல அலகாபாத்திலேயோ எங்கேயோ போய் கரைச்சிருவோம். அப்ப அஸ்தி பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, மழை பெஞ்சதுன்னா ஸ்மசானத்துல இருக்கிற அஸ்தி என்ன ஆயிடும், கரைஞ்சி போயிடும். சாம்பல் கரைஞ்சி போன மாத்திரத்துல பாத்தீங்கன்னா என்னாச்சு, அங்க ஜலத்துல சமுத்திரத்துல கலைச்சிட்டு கலக்கின மாத்திரத்துல சமுத்திரமா இருக்கிறதுன்னு ஆயிடும். உங்க அப்பா எங்க போனார், சமுத்திரத்துல கடந்துட்டார், ஜலமா இருக்கார். ஜலம் பாத்தீங்க அப்படின்னா வானவெளியில சூரியனால உறிஞ்சப்பட்டு என்ன போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீராவியா ஆயிடும். அப்ப ஜலம் பாத்தீங்கன்னா நீராவியா போகும். அதுக்கு அடுத்த ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா அக்னி, பிருத்திவி அக்னியாச்சு, அக்னி பாத்தீங்க அப்படின்னா ஜலமாச்சு, ஜலத்துல இருந்து பாத்தீங்கன்னா திரும்ப சூரியன் உறிஞ்சி திரும்ப பாத்தீங்கன்னா வேற ஒரு ஃபார்முக்கு வாயு ஃபார்முக்கு கொண்டு போயிட்டான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அக்னி எங்க, அந்த ஜலம் மேக ரூபமா ஆயிடுச்சு. அந்த மேகம் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவீங்க, மேகத்துல இருக்கு, மேகமா இருக்கு. மேகம் எங்க இருக்கு அப்படின்னா ஆகாசத்துல இருக்கு. ஆகாசம் இருக்குன்னு யார் சொல்றா, காது இருக்கு, அதனால சப்தம் கேட்கிறேன், ஆகாசத்தை நான் அனுமானம் பண்றேன். அப்ப சப்தம் டிராவல் பண்றதுக்கு ஆகாசம் இருக்கு அப்படின்னா யாரு அறியறா, இந்த காது சப்தத்தை அறியுது. அப்ப காது இருக்குன்னு யார் சொல்றா, மனசு சொல்லுது. மனசு இருக்குன்னு யார் சொல்றா, புத்தி சொல்லுது. புத்தி இருக்குன்னு யார் சொல்றா, நான் சொல்றேன்.
அப்ப இந்த பாடி ஒரு டிராவல் பண்ணி போச்சு அப்படின்னா அந்த பாடி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுன்ற இந்த பாடி என்னாச்சு அப்படின்னா இருக்கிறேன்ல வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும். உங்களுக்கு லயப்பிரக்கிரியா இதுதான். இந்த இருக்கிறேன்றத வேற எதுவுமே இல்லாம நாமரூபங்கள் எதுவும் இல்லாம வெறும் இருக்கின்றேன் அப்படின்ற ஒரு அனுபூதி எது இருக்கோ அதுதான் சத்தாவோட அனுபூதி அப்படின்னு பேர். நீங்க இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அனுபூதி பண்ணினீங்கன்னா அது இல்லை. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ்ரிதம். சத்தா எல்லாத்தையும் தான் அறிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சம்சாரத்துல இருக்கிற எல்லாரும் பரமாத்மாவை எப்படி அறிகிறோம்? எல்லா வஸ்துக்களோடு சேர்ந்து தான் இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் அறிகிறோம். அப்ப அனுபூதிமான்கள் எப்படி அறிவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதா அனுபூதி. ரொம்ப வார்த்தை முக்கியமானு சொல்ற. சஜாத்திய விஜாத்திய பேதங்கள் இந்த லோகத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இவன் வேற ஜாதி அவன் வேற ஜாதி. ஐயோ சவுத்து பக்கம்லாம் போயிட்டீங்க அப்படின்னா மதுரை பக்கம் போயிட்டீங்கன்னா ஐயோ ரொம்ப கஷ்டம். எனக்கு திருவண்ணாமலையில் இருக்கிறதுனால ஓரளவு பொழைச்சி கிடக்குறேன். நான் எங்கேயாவது போய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போயிடலாமா, நல்லா இருக்கு, அருமையான இடமா இருக்கு, இந்த தென்காசி பக்கம்லாம் போயிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி அந்த பக்கம் பாபநாசம் அம்பாசமுத்திரம் இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா அதோட சூழ்நிலையே நம்ம ஜாதியை ஃபேஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் நாகர்கோயிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி நாகர்கோயில் கன்னியாகுமரிலாம் போய் பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னும் மோசம். நீங்கள் கிறிஸ்டியனோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களை சுற்றி இருக்கிறவன் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பான்னா அவன் கிறிஸ்டியனுவான், இவன் நாடாருன்னுவான், இவன் வந்து பார்த்தீங்கன்னா தேவர்னுவான், இவன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டின்னுவான். நம்ம காலங்காலத்துல இருந்து வந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேதத்திலேயே இருந்துகிட்டு இருக்கணும். அப்புறம் அனுபூதி எங்கே நடக்கிறது? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஜாத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். நமக்குள்ளாரியே ஜாதி பேதம் விஜாத்திய பேதம். அவன் வேற அது வேற இது வேற, குரங்கு வேற நான் வேற. இப்போ வெடி போட்டாச்சு. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வெடியை போட்டுட்டு இருக்காங்க. 80 வயசு அம்மா. 80 வயசு அம்மா வந்து குரங்கை விரட்டுறதுக்காக அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே. இல்லை இப்போ உலகத்தை உங்களுக்கு மட்டுமா இடம் கொடுத்துருக்கு? நம்ம மட்டும் ஜீவிக்கணுமா? யோசிச்சு பாருங்க. எல்லா ஜீவராசியும் ஜீவிக்கணும் இல்லை? அதுக்கு தானே இந்த உலகம் மொத்த பிரம்மாண்டமும் அதுக்காக தானே பகவான் படைச்சிருக்காரு. 84 லட்சம் யோனி. வெடியை போட்டு விரட்டினா எங்க போகும் அது? அப்ப என்ன அர்த்தம்னா 80 வயசு ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இருந்துட்டு போட்டுமே என்ன இப்போ அப்படின்ற எண்ணம் நமக்கு வர மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வேற நான் வேற, குரங்கு வேற நான் வேற, நாய் வேற நான் வேற, எல்லாத்துலயும் பட்சிகள் வேற நான் வேற. ஒவ்வொன்றுத்துலயும் ஆஞ்சலிக்கா வந்து சொல்லுது எறும்புக்கெல்லாம் எதுவும் கொடுக்காதீங்க சாமி, எறும்பு வேற நான் வேற, எறும்புக்கெல்லாம் எதுவும் ஃபீடிங் பண்ணாதீங்க. எறும்புக்கு ஃபீடிங் பண்றதுக்கு ப்ராப்ளம் அதுக்கு. ஓகே. அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜாத்திய பேதத்தோட நம்ம டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கிறோம், சஜாத்திய பேதத்தோட டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பிரச்சனை என்ன எனக்கு கேட்டீங்க அப்படின்னா சஜாத்தியமும் இல்லை விஜாத்தியமும் இல்லை. என் தலைவலிக்கு இது அடிக்கடி என் தலைவலி தான். தலை இல்லாமல் இருந்தா பிரச்சனை இல்லைல்ல. அதுக்கப்புறம் நேற்று வயிறெல்லாம் பிரச்சனை, ஏதோ கிட்னி ப்ராப்ளமாக இருக்கும் போல இருக்கு, சுகர் அதிகமாக போச்சு இல்லை, மெதுவாக ஒவ்வொன்று காட்டும். அப்போ இந்த உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணுது? கிட்னி இருக்கு, ஹார்ட் இருக்கு, தலை இருக்கு, கால் இருக்கு, எல்லாம் எனக்கு ப்ராப்ளம் கொடுத்துட்டு ஸ்வகத பேதம். அப்போ சஜாத்திய பேதமும் விஜாத்திய பேதமும் சுகத பேதமும் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. இங்க ஆனந்தம் எடுக்கவே முடியாது. இது எல்லாத்தோட நமக்கு அனுபூதி நான் அப்படின்னு அனுபூதியை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், டெய்லி அனுபூதி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த மூணும் இல்லாத ஒரு அனுபூதி எதுவோ, மூணும் இருக்கக்கூடாது. எத்தனை துவைத்தம் இவ பவதி தத்திர பயம் பவதி. பிரகதாரண்யம் சொல்லுது எங்க ரெண்டு மாதிரி இருக்கோ அந்த இடத்துல பயம் வந்துடும். அது தேகமா சுகதமா இருக்கட்டும், தேகமா இருக்கட்டும், இல்ல சஜாத்தியமா இருக்கட்டும், இல்ல விஜாத்தியமா இருக்கட்டும். எங்கேயாவது வந்து கொஞ்சோண்டு எனக்கு அந்நியமா நானுக்கு அந்நியமா ஒண்ணு இருக்கு அப்படின்னாவே அந்த இடத்துல சம்சார பயம் வந்துவிடும். அப்ப என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூணும் இல்லாமல் எங்க நம்ம இருக்கோம்? தூக்கத்துல, டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வெறும் சத்தா மட்டும் இருக்கிறது. அந்த சத்தா எப்படி இருக்கு அப்படின்னா சித்தா ஆனந்தமா. அதுதான் 3 டைமென்ஷன்ல சொல்லப்படுது. ஆச்சாரியார் என்ன சொல்றார்? சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதா. இந்த 3 பேதங்களும் இல்லாத அனுபூதி. அனுபூதின்றது ஸ்திரீலிங்க வாட்சி. அது ஸ்திரீலிங்கத்துல புல்லிங்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுபவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அனுபவ நம்ம எதை சொல்றோமோ
அனுபவம் அப்படின்னு நம்ம எதை சொல்றோமோ அது ஸ்திரீலிங்கத்துல சொல்லும் போது அனுபூதிகி அப்படின்னு பேர். டிஃபரெண்ட்லாம் இல்லை, அனுபவத்துக்கும் அனுபூதிக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்லை. அனுபூதி எது இருக்கோ அதுக்கு பேரு சத்தான்னு பேர் ஆயிடுச்சு, அசாதாரணமானது. அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த நாமரூப ஜெகத்தை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இது பொய் இது பொய் இது பொய் இது பொய்ன்னு அந்த பொய்யெல்லாம் நீக்கினதுக்கு பிறகு மிச்சம் எது இருக்குமோ அதுக்கு பேரு அனுபூதி அப்படின்னு பேர். அனுபூதி சப்தம் ரொம்ப விசேஷம், ரொம்ப விசேஷம். என்ன அப்படின்னா அணுன்ற உபசர்க்கம், அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்துல உபசர்க்கம் அப்படின்னு பேர். அணுன்ற உபசர்க்கத்துக்கு அர்த்தம் என்ன அர்த்தம்னா பின்னால், பின்தொடர்ந்து, பின்னால் அப்படின்னு அர்த்தம். பశ్చాத்து அப்படின்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல சொல்லும்போது பశ్చాத்து, அணு பశ్చాத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அணு அப்படின்னா பின்னால், பின்னால் உண்டாகக்கூடிய பூத்திகி அனுபூத்திகி. பூத்தின்றதுக்கு அர்த்தமும் வந்து பாத்தீங்கன்னா பூத்தின்றதே இருப்பை குறிக்கக்கூடியது. அனயா இதி பவதி அனயா இதி பூத்திகி அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணுவோம். இந்த வெளியில இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா எது இருக்கோ அதுக்கு பேர் பூத்தின்னு பேர். இந்த புஸ்தகம், புஸ்தகம் அப்படின்னு இருக்குன்னா புஸ்தகத்துக்கு கீழே எது இருக்கோ அதுக்கு பேர் பூத்தின்னு பேர். இந்த புஸ்தகம், புஸ்தகத்துக்கு கீழே அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, பின்னாடி, அந்த பின்னாடி நம்ம என்ன பண்றோம், புஸ்தகம் இருக்கிறது, புஸ்தகம் இருக்கிறது, இது புஸ்தகமாக இருக்கிறது அப்ப நம்ம சொல்றோம்ல பிஹைண்ட். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா அணு அப்படின்னு பேர். அந்த பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா எது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா டிபெண்ட் பண்ணி இருக்கோ, அணையா பவதி அணையா, ஒவ்வொரு வஸ்துவையும் அதை பேஸ் பண்ணி இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வஸ்து இல்லைன்னா கூட அது என்னவா இருக்கும், சத்தா இருக்கணும். அப்படின்னா சத்தா இருக்கணும் அப்படின்னா தா சேர்த்து சொல்றேன், சத்தா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வஸ்துக்களும் இருக்கணும். அந்த வஸ்துக்களுக்கு பின்னாடி அது இருக்கு. நீங்க சத்தா இருக்க இந்த வெளியில இருக்கக்கூடிய இருப்பா இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் நீக்குனீங்க அப்படின்னா அது என்ன ஆயிடும், வெறும் சத்தா, வெறும் சத்து மாத்திரமா இருக்கும். அப்ப எங்கெல்லாம் நாமரூப குணங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சத்தா பின்னாடி இருக்கும். இப்ப அனுபூதியில பண்ணும் போது உங்களுக்கு என்ன அனுபூதி பண்ணதுக்கு பிறகு சத்தாவை அறிய முடியும் அப்படின்னா நம்ம ஸ்கிரீன் எக்ஸாம்பிள் தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்சிகள் எல்லாத்தையும் பார்க்குறோம். ஒரே ஒரு நிமிஷம் சினிமாவை நிப்பாட்டிட்டு ஸ்கிரீனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன் எப்படி இருக்கு, வெறும் இருப்பா இருக்கு. ஸ்கிரீன் இருக்குன்னு தானே சொல்றீங்க, அது எப்படி இருக்கு, வெறும் இருப்பா இருக்கு. அந்த ஸ்கிரீன் வந்ததுக்கு பிறகு அதுக்கு மேல காட்சிகளை காட்டும் போது இப்போ உங்களுக்கு தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு காட்சிகளுக்கு பின்னாடியும் ஸ்கிரீன் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஒவ்வொரு காட்சிகள் ஓடிக்கிட்டு இருக்கும் போதும், சினிமா ஓடிக்கிட்டு இருக்கும் போதும் அந்த ஸ்கிரீனை நீங்க ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ஸ்கிரீன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு சத்தா. அதே ஃபிலிம் ஃபுல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு சத்து. வேற எதுவும் இல்லை, டிஃபரன்ஸ் இவ்வளவுதான். ஆச்சாரியர் அதான் சொல்றாரு, ஒவ்வொரு சஜாத்திய விஜாத்திய சுகத பேதங்களை எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு எந்த அனுபூதியானது, எந்த அனுபவமானது உண்டாகிறதோ அதுக்கு பேரு சத்தான்னு பேர். இதான் அனுபூதியோட. சாஸ்திரம் சொல்லுது ஏக்கமேவ அத்விதீயம் அப்படின்னு. சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது ஏக்கமேவ அத்விதீயம். இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி இரண்டற்ற ஒன்றே ஆக இருந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. இது ஸ்ருதேகே, இந்த விதமா ஸ்ருதி சொல்லிச்சு, நம்ம முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 702வது நாமம் இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கிறோம். சத்பூதிஹி அப்படின்னு பேர். சத்பூதி அப்படியே தான், அதே அர்த்தம் தான். சத்தாக்கு என்ன மீனிங் பண்ணமோ அதே அர்த்தம். ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்பூதிக்கு அர்த்தம் சொல்லும் போது ஆச்சாரியர் சொல்றாரு, சத்தாவும் சித்தாவும் பிரகாசிக்கின்ற பகவானுக்கு பேரு சத்பூதிகின்னு பகவானுக்கு பேரு. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், கிரியேஷனுக்கு முன்னாடி வெறும் சத்து மட்டும் இருந்தது. கிரியேஷன் ஆனதுக்கு பிறகு அவர் எங்க போனார் அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு வஸ்துக்கு கீழையும் சத்தாவா ஆனார். இருப்பு தன்மையா, ஒவ்வொரு வஸ்துக்கும் இருப்பு தன்மையா ஆனார். அப்ப இருப்பு தன்மையை மட்டும் பேசிட்டீங்களா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த நாமத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருப்பு மட்டும் இல்ல, ஜடமா கூட இருக்கலாம் அது.
அப்ப என்ன பேருந்து அப்படின்னா சத்பூதிகி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சித்து அம்சத்தையும் இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. சத்பூதின்றதுக்கு அர்த்தம் சத்தாகவும் சித்தாகவும் பிரகாசிக்கின்ற பகவானுக்கு பேரு சத்பூதிகி. எப்படி ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொல்ற, சன்னேவ பரமாத்மா, சன்னேவன சத்தியேவ பரமாத்மா, சன்னேவ பிரிச்சோம்னா சத்தியேவ பரமாத்மா, பரமாத்மாவை அனுபவம் பண்ணணும்னா வெறும் சத்தா மட்டும் தான் அனுபவம் பண்ணணும். அஸ்தி இத்யேவ உபலப்தவ்யா, அஸ்தி இவ்வளவுதான். பகவான் எங்கேயாவது சொன்னீங்க அப்படின்னா யச்ச கிஞ்சித் ஜெகத் சர்வம் திருஷ்யதே சூரியதே பிவா அந்தர் பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. நாராயணன் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் இல்லாத இடம் எல்லாம், ஒரு இடம் ஒரு எம்எம் கூட இல்லை. எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் சத்தா இருக்கார். சன்னேவ பரமாத்மா, பரமாத்மா வெறும் சத்தா மட்டும் இருந்து கொண்டு, அந்த சத்தோட இன்னொரு டைமென்ஷன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிதாத்மகா. அந்த சத்தோட இன்னொரு ஃபார்ம் என்னது, டைமென்ஷன் தான், வேற வேறன்னு எடுக்காதீங்க. சதேவ சித்து சிதேவ ஆனந்தம். சத்து தான் சித்து, சித்து தான் ஆனந்தம். மூணு வேற வேறன்னு எடுக்காதீங்க. ஒரு வஸ்துவை 3 டைமென்ஷன்ல இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா சத்து சித்து ஆனந்தம்னு சொல்றோம். தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கேன், அது தெரியணும்ல, தெரியறதுக்கு ஏதாவது ஒரு அறிவு வேணுமா வேணாமா? தூக்கத்தை நான் இருந்தேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க தூக்கத்துல இருந்தீங்களா? ஆமா இருந்தல்ல, அதனால தானே காலையில வேக்கப்பாய் நான் இப்ப வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்ப ராத்திரியில இருந்தேன்றத எந்த அறிவை கொண்டு நீங்க பாத்தீங்க? ராத்திரியில நான் இருந்தேன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அறிவு மூலமா உண்டாச்சு? நம்ம அறியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், இந்திரியங்கள் வேணும், மனசு வேணும், புத்தி வேணும். இதுதான் நம்ம இந்த உலகத்தை அறியறதுக்கு ஏதாவது ஒரு பொருளை இருக்குன்னு சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்களும் மனசும் புத்தியும் தான் தேவைப்படுது. ஆனா டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா இவைகள் எதுவுமே இல்லை. ஆனா காலையில எந்திரிச்சோன்னு சொல்றேன் நான் சுகமா தூங்கினேன் அப்படின்னு. அப்ப அந்த சுகத்தை அனுபவிக்கிற ஒருத்தன் எக்ஸ்பீரியன்சர் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்திருக்கணும், இருப்பு அவன் இருந்திருக்கணும். இல்லைன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா காலைல இருந்துச்சு நான் சுகமா தூங்குனேன்னு சொல்ல முடியாது, நான் இருந்திருக்கணும். சரி, அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு, சுகத்தையோ இல்ல துக்கத்தையோ அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கணுமா? அறிவோட இருக்கணுமா? அறிவு இல்லைன்னா கண்ணுக்கு தெரியுமா? ஒரு பாறை வந்து பாத்தீங்கன்னா சுகத்தை அனுபவிக்குமா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா சேத்தனமா ஒருத்தன் உள்ளுக்குள்ளார டீப் ஸ்லீப்ல இருந்திருக்கணும், அறிவா இருந்திருக்கணும், உணர்வா இருந்திருக்கணும். அது மட்டும் இல்ல, ஒன்னும் தெரியல அப்படின்ற ஒரு அறிவு இருந்துச்சா? அப்ப ஒன்னும் தெரியல அப்படின்னா அது அறியறதுக்கு ஒருத்த அறிவு ஒண்ணு இருந்திருக்குல்லாங்க. அப்ப ஆனந்தமா இருந்தன்றதும் இருந்த அப்படின்றதும் ஒன்றும் இல்லை அப்படின்றதையும் அறியறதுக்கு ஒரு அறிவு அந்த இடத்துல இருந்துச்சு. அப்ப எது சத்தா இருக்கோ அதுதான் சித்து வடிவமாகவும் இருக்கிறது. அதுதான் இங்க சொல்றாரு, சன்னேவ பரமாத்மா, சத்தா இருக்கிற பரமாத்மா சிதாத்மக, அவர்தான் சித் ஸ்வரூபமாகவும் சைத்தன்யமாகவும் உணர்வாகவும் இருக்கிறார். அந்த பரமாத்மா எப்படிப்பட்டவர் அப்படின்னா அபாதாத் பாசமானத்வாத். அபாதாத் அப்படின்னா அவரை நீக்க முடியுமா சுவாமி? பாதம்னா நீக்குதல்னு அர்த்தம். என்னைக்காவது பரமாத்மாவை நம்ம வாழ்க்கையில இருந்து நம்ம நீக்க முடியுமா அப்படின்னா ஒரு க்ஷணம் கூட பகவான் என்ன பண்ண முடியாது, நம்மளை விட்டு நீக்கவே முடியாது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க நம்ம சொல்றோமே. அப்ப வந்து இமைப்பொழுதும்னா என்ன அர்த்தம்? ஒரு க்ஷணம் கூட வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்கிட்ட இருந்து விலகிறதே இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஜீசஸ் வந்து சொல்ற இது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு க்ஷணம் கூட வந்து பாத்தீங்கன்னா விலகவே முடியாது, பாதமே ஆகிறது இல்லை. சொப்பன அவஸ்தையிலையும் ஜாகிரத அவஸ்தையிலையும் டீப் ஸ்லீப்லையும் 3 அவஸ்தையிலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் அப்படின்ற அந்த எக்ஸிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அறிவானது, எக்ஸிஸ்டன்ஸ் ஆனது இருந்துகிட்டே இருக்காது. அது வந்து பாதம் பண்ணவே முடியாது. பாதம் என்ன அர்த்தம்? நீக்கவே முடியாது. அப்படி இருந்துகிட்டு நீக்க முடியாதவரா இருந்துகிட்டு அவரே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு? பாசமானத்துவாச்சு சத்பூதி. அவரே வந்து பாத்தீங்கன்னா எப்படி அறியப்படுது அப்படின்னா எப்படி சாமி அந்த பரமாத்மாவை அறியறது? அவர்தான் இந்த உலகத்துல இருக்கிற சகல வஸ்துக்களாவும் ஆபாசிக்கின்றார்.
தங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா கம்மலா ஆபாசிக்குது, மூக்குத்தியா ஒட்டியானமா ஆபாசிக்குது, மண்ணுதான் சட்டியா பானையா அநேக பாத்திரங்களா ஆபாசிக்குது, தோன்றுது. அதே மாதிரி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் சத்தாவா இருக்கிறவர் என்னது மாயா உபாதியை வச்சுக்கிட்டு அநேக நாமரூபங்களா வந்து பாத்தீங்கன்னா ஆபாசிக்கின்றார். ஆபாசியமானத்வாத், ஆபாசமானத்வாத், ஆபாசிக்கிறார் காரணத்தினால அவருக்கு பேர் சத்பூதிஹி அப்படின்னு பேர். சத்தாவும் அவரே வந்து பாத்தீங்கன்னா சித்தாவும் அநேக நாமரூபங்களாவும் பிரகாசிக்கிறதுனால அவருக்கு பேரு சத்பூதிஹி அப்படின்னு பரமாத்மாக்கு பேர். ஆச்சாரியா சொல்றார், ந அந்யக பிரதீதேர் பாத்தியமானத்வாத். ரொம்ப முக்கியமான இதை சொல்றார். பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிறது எல்லாம் எல்லாத்தோட பிரதீதேகி அப்படின்னா தோன்றுகிற எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா தோன்றுகிறது எல்லாம் என்னாச்சு, ஜாகிரதத்துல இருக்கிறது எல்லாம் சொப்பனத்துக்கு போனோன்னு இல்லாம போச்சு. சொப்பனத்துல பார்த்தது எல்லாம் டீப் ஸ்லீப் போனோன்னு பாதமாயி ஒன்றும் இல்லாம போச்சு. பிரதீதேர் பாத்தியமானத்வாத். உங்களுக்கு எதையெல்லாம் இந்த புத்தி மனசுல வந்து பாத்தீங்கன்னா தோன்றுகிறதோ, இந்திரியங்கள் மூலமா மனசு மூலமா புத்தி மூலமா நம்ம பிரதீத்தி உண்டாகுதோ, பிரதீத்தினா ஒரு தோற்றம் உண்டாகுதோ, அறியறமோ, இந்த மூன்று அவஸ்தையிலையும் நம்ம அறியறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாதமானத்வாத், எல்லாம் பாதமாகின்றது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பாத்தியமானத்வாச்ச ந சன்னு ந அப்பி அசத்து பரமாத்மா. பரமாத்மாக்கு அந்நியமா இந்த உலகத்துல இருக்குன்னு ஒண்ணு இல்லை, இல்லை என்றும் ஒன்று இல்லை. அப்ப நீங்க பேஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பரமாத்மா சத்தா சித்தா இருக்கிற பரமாத்மாக்கு மேலதான் நீங்க இந்த ஜாகிரதத்திலையும் சொப்பனத்திலையும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. சொப்பனத்திலையும் ஜாகிரத்திலையும் என்ன விவகாரம் இருக்கு 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 இருக்குன்னு, சத்து சத்து இது இருக்கு அது இருக்கு இது இருக்கு அது இருக்குன்னு எல்லாத்தையும் இருக்கு இருக்குன்னு விவகாரம் எங்க பண்ணிட்டு இருக்கோம், ஜாகிரதத்திலையும் சொப்பனத்திலையும் பண்ணிட்டு இருக்கோம். இல்லைன்ற விவகாரம் எங்க பண்றோம், டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லை ஒன்றுமில்லை அப்படின்னு அனுபவம் பண்றோம். அப்ப பகவான் இது எல்லாம் எங்க கல்பித்தம் அப்படின்னா இந்த நான் அப்படின்ற துரியத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா, துரியத்துக்கு மேல திருசு சந்ததம் மூன்று அவஸ்தைகளையும் தொடர்ந்து இருக்கக்கூடிய துரியம்னு சொல்லக்கூடிய நானுக்கு மேலதான் இருக்குன்னு சொல்லக்கூடிய காரியங்களும் இல்லைன்னு சொல்லக்கூடிய காரணமும் இந்த ரெண்டுமே கல்பித்தமா இருக்கு. பகவானுக்கு அந்நியமா இது எதுவுமே இல்லை, பகவான் தான் பேசா இருக்க. அதே மாதிரி தான் ஆச்சாரியார் சொல்றாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரௌதௌ யௌகிகௌ வா பாதக பிரபஞ்சஸ்ய விவக்ஷிதா. சரி, இந்த பாதம் பண்றது அப்படின்னா நீக்கிறது அப்படின்னா என்ன பண்ணணும், இதை அடையணும், சத்தாவை சத்பூத்தி அடையணும். நமக்கு சத்பூத்தி அடையணும்னா என்ன பண்ணணும், முதல்ல வந்து ஸ்ரவணம் பண்ணணும். ஆத்ம தரிசனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 சாதனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பரம்பரையில ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஸ்ரோத்தவ்யோ ஸ்ருதி வாக்கியேபியஸ்ச. நல்லா ஸ்ரவணம் பண்ணுங்க. ஸ்ருதி வாக்கியங்கள் வந்து இப்ப நம்ம படிக்கிறதெல்லாம் ஸ்ருதி சமவானம் ஸ்மிருதி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதி மூலமா ஸ்மிருதி மூலமா வந்து பாத்தீங்கன்னா வேதாந்த வாக்கியங்களை என்ன பண்ணுங்க, முதல்ல நல்லா கேளுங்க. ஸ்ரோத்தவ்யா, நல்லா சிரவணம் பண்ண வேண்டும் ஸ்ருதி வாக்கியங்கள்ல இருந்து. அதுக்கப்புறம் மந்தவ்யஸ்ச உபபத்திபிஹி. அந்த மந்தனம் அப்படின்னா உபபத்தி மூலமா லாஜிக் மூலமா என்ன பண்ணணும், நல்லா லாஜிக்கை யூஸ் பண்ணி மனனம் பண்ணணும். அந்த யுக்தின்றது வந்து பாத்தீங்கன்னா மனனம். உபபத்தின்னு சொல்லுவோம், யுக்திக்கு இன்னொரு பேரு உபபத்தி அப்படின்னு பேர். மந்தவ்யஸ்ச உபபத்திபிஹி. நல்லா லாஜிக்கை வச்சுக்கிட்டு இது பொய் இது பொய் இது பொய் இது பொய். இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அதான் உங்களுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்போ அதிகமா பிரயோகம் பண்ணிட்டு இருக்கிறது ஏன் தெரியுங்களா, நான் மனனம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், சிரவணம் பண்ணாம நான் எங்கேயாவது சிரவணம் பண்ற இடத்துல இவ்வளவு அதிகமா பொய்ன்னு சொல்ல மாட்டேன். என்னோட கிளாஸ் எல்லாத்துலயும் உங்களுக்கு ஏன் பொய் பொய் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கேன் தெரியுங்களா, எல்லாத்துலயும் பொய் சொல்றது காரணம் வந்து பாத்தீங்கன்னா நான் மனனம் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ப்ராசஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தையும் பொய் பொய்ன்னு பார்த்துட்டு இருக்க இது ப்ராசஸ் மனனம். அதுக்கப்புறம் மத்துவாச்ச சததம் தியேயா.
எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா சததம் தியேயா, மிச்சம் இருக்கிற நான்ல மட்டும் வெறும் சத்தா மட்டும் இருக்கும். அந்த சத்துல மட்டும் சத்துல மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சதா தியானம் பண்றது. மத்துவாச்ச சததம் தியேயா ஏதே தர்ஷன ஹேத்தவா, இவைகள்தான் 3 சாதனங்கள் ஆத்மாவை சாட்சா்காரம் செய்வதற்கு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் அதை தான் இங்க சொல்றாரு. ஸ்ரௌதௌ யௌக்திகௌவா பாதக, முதல்ல சிரவணம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் போகும், எல்லாம் போயிடாது. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டோன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மறைஞ்சிருமா, இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிருமா, தெரியாது. நம்பிக்கை. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாடம் கேட்கும் போது என்ன பண்றோம், சுவாமி சொல்றார், சாஸ்திரம் சொல்லுது, நான் விசுவாசம் இருக்கேன்ட்ட. இப்போ சிரவண காலத்துல சிரத்தையோட இருந்து கேள்வி கேட்கிறோம். ஓஹோ இதெல்லாம் பொய் பல இருக்குன்னு, ஆனாலும் பொய்ன்னு தான் நம்ம நினைக்கிற மொழி, இதெல்லாம் சத்தியமா தான் தெரியுது. அதுக்கப்புறம் மனனம் பண்ணும் போதுதான் யௌக்திகௌவா, யுக்தி மூலமாக வந்து பாத்தீங்கன்னா நல்ல மனனத்தை பண்றோம். என்ன யுக்தி? ஒரே யுக்தி போதும், ஒரே யுக்தி போதும். மாண்டூக்கிய உபநிஷத்துல 2 3 4 5 இது இருக்கு. ஆனா பேஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா யுக்தியையும் ஒரே ஒரு யுக்தி ஆக்கிருங்க. பிரம்மசூத்திர பாஷ்யத்துல என்ன பண்றாரு அப்படின்னா தர்க்க சாஸ்திரத்தையே ஆச்சாரியார் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் தூக்கி போடுறாரு. தர்க்கஸ்ய அப்பிரதிஷ்டானாத் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போடுறாரு. தர்க்கத்தினால எதையும் நிரூபணம் பண்ண முடியாதுன்னு தர்க்க சாஸ்திரத்தை தூக்கி போட்டு, அப்போ ஸ்ருதி மதஸ்தர்க்கோனு சந்தீயதாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், நம்ம சாதனா பஞ்சகத்துல சொல்றார், ஸ்ருதி சொன்ன தர்க்கத்தை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு மனனத்தை பண்ணணும். ஸ்ருதி என்ன சுவாமி சொல்லுது அப்படின்னா, என்ன தர்க்கம் தேவை? சங்கரர் சொல்றாரு, என்ன தர்க்கம் தேவை? நேற்று காலையில நான் தான் இருந்தேன், நான் தான் சொப்பனம் பார்த்தேன், நேற்று ராத்திரி நான் தான் தூங்கி போனேன், அது எப்படி இப்ப காலையில நான் தான் இருக்கேன். இதுல எல்லாத்துலயும் யார் இருக்கா? எல்லாத்துலயும் நான் இருக்கேன். ஆனா நேத்து நான் ஜாகிரதத்துல இருந்த வஸ்துக்கள் வந்துச்சு போச்சு, சொப்பனத்துல இருந்த வஸ்துக்கள் வந்துச்சு போச்சு, டீப் ஸ்லீப்ல ஒன்றும் தெரியலன்னு சொன்னேன், அதுவும் வந்துச்சு போச்சு. எது மிச்சம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து போகாததா எது இருக்குன்னா நான் இருக்கேன். அப்ப எது சத்தியம்? நான் சத்தியம். வந்து போறதெல்லாம் என்னது? அசத்தியம், பொய். இதுக்கு மேல என்ன லாஜிக் மண்ணாங்கட்டி வேணும் அப்படின்னு சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் முமுட்சுக்களா இருக்கமோ அவங்கெல்லாம் குதர்க்கத்தை, தேவையில்லாத நான்சென்ஸா நியாய சாஸ்திரம் தர்க்க சாஸ்திரம் எது சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் உபேட்சா பண்ணிட்டு இவ்வளவு போதும். என்ன தர்க்கம்? ஒரே ஒரு தர்க்கம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சத்தியம், அந்த நான் தான் பரமாத்மா, மற்றதெல்லாம் பொய், இவ்வளவுதான். அப்ப இதெல்லாம் பொய்ன்னு சொல்றதுக்கு என்ன வேணும்? வந்து போகுது, வேற என்ன வேணும்? வந்து போயிட்டே இருக்கு, வந்து போயிட்டே இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்க்கப்படுவதா இருக்கு, திருஷ்யம். போதும், இந்த லாஜிக் போதும். இதெல்லாம் திருஷ்யம். ஜாகிரதத்துல இருக்கிறதெல்லாம் திருஷ்யம். எப்படி? சொப்பன மாதிரி. சொப்பனமும் பார்க்கப்பட்டுச்சு, வந்துச்சு போச்சு. அதே மாதிரி இந்த ஜாகிரதமும் பார்க்கப்படுறதா இருக்கு, வந்துச்சு போச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சொப்பனம் எப்படி பொய்யோ அதே மாதிரி ஜாகிரதமும் பொய் அப்படின்னு இது எல்லாம் ஸ்ருதியினாலும் அதே நேரத்துல யௌக்திகௌவா யுக்தியினாலையும் வந்து பாத்தீங்கன்னா பாதக பிரபஞ்சஸ்ய விவக்ஷிதா, இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பாதம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதம் பண்ணணும்னு சொல்வதற்கு இச்சையினால் இந்த பகவான் வந்து பாத்தீங்கன்னா இத சொல்லப்பட்டிருக்கு, சத்பூதிகி அப்படின்னு. ரைட்ஸா? இதுக்கு அப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு 703வது நாமம் சத்பராயணஹா. இதை பத்தி நம்ம வந்து பகவத்கீதையில 18வது சாப்டர்ல கொஞ்சம் நல்லா விசாரம் பண்ண போறோம். ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்வ பக்ஷி ஒருத்தன் கேட்கறான். இப்போ நான் சாதாரணமா சொல்றேன் பாருங்களேன். யாருக்காவது உங்களுக்குள்ளாரையே கேள்விகள்லாம் வரலாம். சாமி, அனுபூதி அப்படின்னு எடுத்தா எதையாவது நம்ம அனுபவம் பண்றோம் அப்படின்னா, அனுபவம் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து ஏதாவது ஒரு நாம ரூபத்தை தானே நம்ம அனுபவம் பண்றோம். அறியல், உங்களுடைய அறிவு எல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்கு? எதை அறிஞ்சாலும் சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா, மனசு மூலமா நம்ம அறியறோம், புத்தி மூலமா அறியறோம். இதான் நம்மகிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட். அப்ப சென்ஸ் ஆர்கன்ஸ் விஷயத்தை மனசுக்கு அனுப்புது, மனசு வந்து பாத்தீங்கன்னா புத்திக்கு அனுப்பணும்னா புத்தி வந்து பாத்தீங்கன்னா அறிவா மாத்துது. இதுதான் ப்ராசஸ், எந்த அறிவு உண்டானாலும். சரி, இந்த புத்தியில அறிகிற அறிவு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
நாமரூப குணங்களோட இருக்கிறத மட்டும்தான் இந்த புத்தி வந்து பார்த்தீங்கன்னா அறியுது. 18வது சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா யா நிஷ்டா சா பராகாஷ்டான்னு ஒரு 49வது ஸ்லோகம் இருக்கு. நான் வந்து நிஷ்டைய ரொம்ப சுருக்கமா சொல்ல போறேன்னு ஆச்சாரியர் வந்து ஞான நிஷ்டைனா என்னன்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதுல பூர்வபக்ஷி ரூபத்துல கேட்கிறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அனுபவம் எல்லாமே நாமரூப குணங்களோட சேர்ந்ததா இருக்கு. ஆனா ஆத்மாக்கு லட்சணம் சொல்லும் போது என்ன சொல்றோம்? ஆத்மாக்கு லட்சணம் என்ன பண்றோம் அப்படின்னா, இப்பவே நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஆத்மாக்கு லட்சணம், பகவானுக்கு லட்சணம் சத்தாவா இருக்க, சத்தா இருக்கு, வெறும் இருப்பு. எங்கேயாவது நீங்க எங்கேயாவது இருப்புன்னு ஒண்ணு பார்த்துருக்கீங்களா? புஸ்தகம் இருக்கிறது, டேபிள் இருக்கிறது, மலை இருக்கிறது, வீடு இருக்கிறது, அது இருக்கு, இது இருக்கு. அப்ப வெறும் இருக்கிறது நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஆனா ஆத்மாக்கு லட்சணமா சொல்லும் போது என்ன சொல்றோம்? வெறும் இருப்பு, வெறும் சித்து, வெறும் அறிவுன்னு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? வெறும் அறிவு, வெறும் அறிவு நான் எங்கேயுமே பார்க்கல. இந்த உலகத்துல வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அறிவையோ வெறும் அறிவையோ சித்து மாத்திரத்தையோ இல்ல வெறும் இருப்பையோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. பூர்வபக்ஷி என்ன சொல்றான்னு தெரியுங்களா? ஆத்மாக்கு லட்சணம் நீங்க இது மாதிரி இருப்பா இருக்கு, வெறும் சித்தா அறிவா, வெறும் அறிவா இருக்கு, இன்னும் அனந்தமா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, ஆனந்தமா இருக்குன்னு. இது மாதிரி ஒரு வஸ்து உலகத்திலேயே இல்லை. அதனால ஆத்ம ஞானமே உங்களுக்கு பாசிபிள் இல்லை. பூர்வபக்ஷி என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, ஞானம் ஞானம்னு நம்ம எதையெல்லாம் சொல்றோமோ அந்த எல்லா ஞானங்களும் ஒன்று நாமத்தோட இல்ல ரூபத்தோட இல்ல குணத்தோட கூடியதாத்தான் இந்த உலகத்துல இருக்கிற சர்வ ஞானங்களும் இருக்கிறது. ஆனா ஆத்மாக்கு லட்சணம் சொல்லும் போது அது நாமரூப குணங்கள் இல்லாதது, சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரகிதகன்னு சொல்றீங்க. அப்போ ஆத்ம ஞானம்னு ஒரு வார்த்தையை காயின் பண்றீங்கல்ல, ஒன்னோட ஒன்னு ஆத்மாவையும் ஞானத்தையும் சேர்த்து வைக்கிறீங்கல்ல, அதுவே பாசிபிள் இல்லை, அதுவே தப்பு, கான்ட்ரடிக்ட் ஆகும். ஆத்மானா நிர்குணம், ஞானம்னா சகுணம். எந்த ஞானமா இருந்தாலும் சகுணம் தான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்ப ஆத்ம ஞானம்னு ரெண்டுத்தையும் நீங்க ஒண்ணு கூட்டி வைக்கிறீங்களே, நிர்குணத்தையும் சகுணத்தையும், அந்த தப்பு. அந்த ஆத்ம ஞானம்ன்றது இந்த உலகத்துல எவனுக்குமே உண்டாகாது, எவனுக்குமே உண்டாகாது, பூர்வபக்ஷி சொல்றான். அதுக்கப்புறம் ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆமா யாருக்குமே உண்டாகாது, யாருக்குமே உண்டாகாது. உண்மை தானே? ஆமா உண்மைதான், யாருக்குமே உண்டாகாது. அப்போ அறிவே உண்டாகல அப்படின்னா நீங்க ஆத்ம ஞான நிஷ்டைன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க, அதுலயே நிக்கிறது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாதானே சாமி நிக்கவே முடியும். எனக்கு தெரியவே ஃபர்ஸ்ட் விஷன்லயே வரல. அப்ப எதுவுமே விஷன்லயே வராததுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகிறது? நிலை பெறுதல்னு சொல்லக்கூடிய ஆத்ம ஞான நிஷ்டை எப்படி சம்பவிக்கும்? அப்ப ஆத்ம ஞானமும் யாருக்கும் வராது, நிர்குண நிராகார வித்யா யாருக்கும் பாசிபிள் இல்லை. அப்ப நிர்குண நிராகாரம்னு ஒரு வஸ்து இல்லை, அதனால நிஷ்டையும் சம்பாதிக்க முடியாது, ஞானமும் இல்லை, ஞான நிஷ்டையும் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிக்கணும். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து சொல்றார், ஆமா நீ சொல்றதெல்லாம் கரெக்டு, ஆனா இந்த ஆத்ம ஞானத்தோடது எப்ப சித்திக்கும் அப்படின்னா அத்தியந்த நிர்மலத்துவ, அத்தியந்த சொச்சத்துவ தது உபபத்தேகே. ஒரு அருமையான இது சொல்ற. இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா அத்தியந்தம் நிர்மலம் பண்ணுனீங்க அப்படின்னா, அத்தியந்தம் சொச்சமா சுத்தமா ஆக்குனீங்க அப்படின்னா, இந்த இந்த மனசு ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்குல்ல நானா விதமா, அந்த ப்ரொஜெக்ஷனை எல்லாத்தையும் எப்போ வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டுறீங்களோ, நிர்மலமா சொச்சமா நல்லா வந்து பாத்தீங்கன்னா பியூரிட்டி வந்துச்சு அப்படின்னா, அந்த நிர்குண நிராகாரத்தோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உள்ளது உள்ளபடி இந்த சித்தத்துல உண்டாகும், நீங்க தரிசனம் பண்ண முடியும். பரம்பிரசங்கியானத்துல நம்ம சொல்றோம் 98% சத்துவ குணம் நம்ம சொல்றோமே, அந்த சத்துவ குணம் வந்து உங்களுக்கு 98% ஆகும் போதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளது உள்ளபடி நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த சித்தத்துல பகவானோட ரிஃப்ளெக்ஷன் உண்டாகும். அதனால என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 18வது அத்தியாயம் பகவத்கீதையில சொல்றார், தஸ்மாத் அவித்யா அத்தியாரோபண நிராகரண மாத்திரம் அத்திய கர்த்தவியம் அத்திர கர்த்தவியா. இந்த விஷயத்துல ஆத்ம ஞான விஷயத்துல நம்ம எதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு மேல
எதையெல்லாம் இருக்கிறது இருக்கிறதுன்னு சொல்றதுக்கு மேல ஏத்தி 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 வச்சிருக்கோமோ இதை எல்லாத்தையும் நிராகரணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிறதுக்கு பேர் தான் சுவானுபவம் அப்படின்னு பேர். வேற எதுவும் இல்லை. சுவானுபவம்ன்றதுக்கு அர்த்தம் ஏதோ ஒன்று ஆப்ஜெக்ட் பண்றது இல்லை. ஆப்ஜெக்ட் பண்ணினீங்கன்னா அதுவும் என்ன ஆயிடும், அதுவும் பிரச்சனை தான். அப்ப அத்வைத்தம் இல்லை, அதுவும் திருஷ்ய கோட்டியில தான் வந்துடும். எந்த அனுபவமும் பாத்தீங்க அப்படின்னா உண்மை இல்லை. அப்ப எது பாத்தீங்கன்னா எல்லா அனுபவங்களுக்கும் பின்னாடி பேஸா வெறும் சத்தா இருக்கோ அதுதான் அனுபவம். அப்ப பாத்தீங்கன்னா வேற எந்த காரியம் பண்ணினாலும் நீங்க ஆத்மாவை அடையவே முடியாது. எல்லாத்தையும் நேத்தி 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 பண்ணி அங்க மிச்சம் இருக்கிறது மட்டும்தான் வெறும் சத்தா. அதை வாக்குக்கு எட்டாதது, வாக்குக்கு விஷயம் இல்லை, இந்திரியத்துக்கு விஷயம் இல்லை, ஏன்னா அங்க நாமரூப குணம் இல்லை. மனசுக்கு விஷயம் இல்லை, ஏன்னா அங்க ஆலோசனை பண்ண முடியாது. மனசு ஆலோசனை பண்ணனா நாமரூபத்தை தான் ஆலோசனை பண்ணும். புத்திக்கு விஷயம் இல்லை, ஏன்னா மனசு எதை கொடுக்குதோ அதை தான் புத்தி அறியும். புத்திக்கும் விஷயம் இல்லை. அப்ப வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மிச்சம் இருக்கிறதுக்கு பேர் வேற எந்த ஒரு விஷயமும் இல்லை. அதனால அதுக்கு என்ன பேருன்னா அனுபூதி ஸ்வரூபம் அப்படின்னு பேர். அங்க வெறும் அனுபவம், அனுபவமா அனுபவ ஸ்வரூபமா நான் இருக்க, இவ்வளவுதான். நான் இருக்க, இந்த நான் இருக்கன்றது கூட பாத்தீங்கன்னா நீங்க இருக்கிறதுனால நான் இருக்கேன்னு சொல்ல வேண்டியிருக்கு. நானும் கூட ரிலேட்டிவ் வேர்டு, அதையும் விட்டுருங்க. அப்ப மெச்சம் என்னது, நான் இருக்கேன், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அஸ்தித்யேவ உபலப்தவ்யா, இந்த பரமாத்மாவை அறியணும்னா இருக்கு அப்படின்றத தவிர்த்து, இருக்கு அது இருக்கேன்னு ஆயிடுது, அவ்வளவுதான். இருக்கன்றதுக்கு தவிர்த்து வேற எந்த விதத்திலையும் அனுபூதி ஒண்ணு நடக்கவே நடக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பாஷிகர் வர 703வது நாமம் சத்பராயணக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சத்துக்களால். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சத்துனா நிறைய அர்த்தம் எடுக்காதீங்க. சத்துவகுண பிரதான ஜனங்கள் யாரெல்லாம் இருக்குமோ, யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தர்மத்திலையும் இந்த ஆத்தியாத்மிகத்திலையும் பிரவருத்தி உண்டாயிருக்கோ அந்த சத்துக்களால், சாது ஜனங்களால். இங்க என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, பகவான் பாத்தீங்கன்னா சத்தா இருக்கார், பகவான் சித்தா இருக்கார் அப்படின்னு நம்ம நல்லா சிரவணம் பண்ணி மனனம் பண்றோம்னு வச்சுங்க. நமக்கு பாத்தீங்கன்னா எதை அடையணும்னு இப்ப உங்களுக்கு தோணும், நல்லா சிரவணமும் மனனமும் பண்ணதுக்கு பிறகு தெரிஞ்சிடும் இந்த உலகத்துல அடைய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. அந்த பகவான் சத்ஸ்வரூபமா இருக்கிற பகவானை மட்டும்தான் அடையணும். என்னுடைய பரம லட்சியம் பகவான் தான், சத்து தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சத்து ஜனங்களால், சாது ஜனங்களால் அடையக்கூடிய பரம அயனம், பரம லட்சியம் அது யாரு அப்படின்னு கேட்டா அந்த சத்ஸ்வரூபமா பகவான் தானே இருக்கார். அப்ப நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் எதுக்காக இந்த பிரவருத்தி ஈடுபட்டு இருக்கோம், பகவானை அடையணும், சத்தா இருக்கிற பகவான் அடையணும். அதனால அந்த பகவானுக்கு பேர் சத்பராயணகான்னு பேர். சாதுக்களால் அடைய வேண்டிய பரம லட்சியமாக இருப்பவர் பகவான் சத்பராயணகா. மத்கர்ம மத்பரமோ, மத்கர்ம கிருத் மத்பரமோ சங்க வரிச்சிதக. கீதால பாத்தீங்கன்னா அருமையான ஸ்லோகம் பாத்தீங்கன்னா 10 லாஸ்ட் ஸ்லோகத்துல 11 அதுல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது சத்பராயணக அப்படின்றதுல அங்க சொல்லப்பட்டிருக்கு. பாஷிகார் சொல்றார் சதாம். சத்துக்கள்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்துவ விதாம் அப்படின்னு எழுதிட்டாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஊர்ல ஏகப்பட்டு போய் சந்தா அலையலாம். காவி வேட்டி கட்டினாவே சந்து அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில இருந்து எல்லாம் பாக்கண்டி ஆயிட்டாங்க. எங்கேயாவது உட்காந்து ஜவம் கண்ணு மூடி ஜவம் பண்ணா என்னன்னா பண்டிதனான்னு கேட்கறான். பகவத்கீதை பாராயணம் பண்ணா பண்டிட் கா காமே பட்னான்றான். படிச்சா தப்புன்றான், கண்ணு மூடி உட்கார்ந்தா தப்புன்றான். அப்ப என்ன பண்ணணும்ப்பா அப்படின்னா அப்படியே எறும்பாடு மாதிரி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான், சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. இப்ப அது மாதிரி விட்டேத்தியான வாழ்க்கை போச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா சாதுக்கள் அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க சொல்லுது தத்துவ விதாம். இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயத்த உட்கார்ந்து சிரவணத்தையும் மனனத்தையும் நல்லா பண்ணிட்டு தத்துவம் தெரிஞ்சு போச்சு, இதுதான் தத்துவம், மற்றதெல்லாம் பொய், பகவான் மட்டும்தான் சத்தியம் தெரிஞ்சு போச்சு. அப்படி தத்துவத்தை அறிந்தவர்களுக்கு பேரு சத்துக்கள்னு பேரு. அவர்களால் பரம் பிரகிருஷ்டம் அயனமிதி, அவர்களுக்கு எது அடைய வேண்டியதோ மேலான லட்சியமோ, பரம் அப்படின்னா பிரகிருஷ்டம்னு அர்த்தம்.
அந்த மேலானதா வந்து பாத்தீங்க அப்படின்னா அயனம், அயனம்னா மார்க்கம், லட்சியம்னு எடுத்துக்கணும். அவர்களால் அடைய மிகவும் மேலான லட்சியமாக இருப்பது எதுவோ அதுதான் சத்பராயணகன்னு பேரு. பகவான் சத்ஸ்வரூபமா இருக்கிற பகவான். இப்ப கொஞ்சம் இப்ப என்ன கேட்டீங்க அப்படின்னா ஏதாவது வேணுமா சாமி? ஒரு மண்ணா கட்டி வேணும். ஏதாவது இந்த லைஃப்ல வந்து அடையணும் அப்படின்னா ஒரே ஒரு கோல், ஒண்ணும் இல்லை, எல்லாம் போய் ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம். இருக்கிறது ஒரே ஒரு சத்தியம், பகவான் மட்டும்தான், அவரை மட்டும்தான் அடையணும். ஏன் அப்படின்னா சிரவண மன்னத்தோட பலம். எக்கேடு கிட்டா போட்டோம். இந்த மொத்த உலகம் என்ன அப்படின்னா சொப்பனம் ஜாக்கிரதை மாதிரி தான். ஜாக்கிரதும் சொப்பனமோ வாஸ்தவத்தில் இல்லை, பொய்யானது. இந்த தேகம் பொய், இந்த ஜெகத்து பொய். அப்ப இந்த லோகத்திலே அடைய வேண்டியது ஒண்ணும் இல்லை. அப்ப அடைய வேண்டியது பரமாத்மா மட்டும் அப்படின்னு இந்த சிரவண மனனம் பண்ண 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 உங்களுக்கு கிளியரா ஒரு விஷன் வந்துடும், ஒரு நிச்சயம் வந்துடும். அப்ப யாருக்கு அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் அடைய யோக்கியமானவர் அந்த சத்தா இருக்கக்கூடிய பகவான், சத்பராயணர். அது அப்புறம் 704வது நாமம் சூரசேனகா. சூரசேனகனா என்ன சுவாமி அர்த்தம்? ஆச்சாரியார் சொல்றாரு, சூரர்களை தன் சேனையில் கொண்டவர். ராம அவதாரம். ராம அவதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ராவணனை எதிர்த்து சண்டை போடும் போது பகவான் என்ன பண்ணார்? பெரிய பெரிய வீரர்களை, தீரர்களை எல்லாத்தையும் தன்னுடைய படையில சேர்த்துக்கிட்டார். அதனால அவருக்கு பேர் சூரர்களை சேனையில் கொண்ட பகவான் அப்படின்னு பேர். பாஷிகார் சொல்றாரு, ஹனுமத்து பிரமுக்காக சைனிக்காக. ஹனுமான் இருக்கார்ல, ஹனுமன் மாதிரி நிறைய பெரிய 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 ஜாம்பவான்ல இருந்து நிறைய பேர் வந்து சுவாமியோட ராமர் பிரானோட சேனையில வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்க. சைனிக்காக யுத்தம் பண்ற சேனை வீரர்கள். சௌரிய ஷாலினோ நல்ல சூரர்களா இருந்தவங்க, வீர தீர சூரர்கள் எல்லாமே. யஸ்யாம் சேனாயாம் எந்த சேனையில வீரர்களா தீரர்களா இருக்கிறவங்க இருந்தாங்களோ அந்த சேனாக்கு பேரு சூரசேனா அப்படின்னு பேரு. அந்த சூரசேனைய வந்து பாத்தீங்கன்னா யஸ்ய எவர் கொண்டிருந்தாரோ, சூரர்களுடைய சேனையை எவர் கொண்டிருந்தாரோ ச சூரசேனக, அவருக்கு பேரு சூரசேனகன்னு பேரு. ராமபிரான வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்றோம் அடிச்சா பகவான். அதுக்கப்புறம் 705வது நாமம் யதுஸ்ரேஷ்டா. யதுஸ்ரேஷ்டகன் என்ன சுவாமி அப்படின்னா எதுகுலத்துல வந்து பாத்தீங்கன்னா சிரேஷ்டர், சிறந்தவர். எதுகுலம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியவே தெரியாது. ராமரோட குலம் என்னது? ரகுகுலம். எதுகுலம் மாதிரி ரகுகுலம், சூரிய குலம் சொல்லுவோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரிய சந்திர குலம்னு சொல்றது ஒண்ணு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரகுவம்சம், ரகுவம்சம் இருக்குல்ல. இப்போ கூட நீங்க போனீங்க அப்படின்னா நான் ஒரு இடத்துல தங்கினேங்க. அப்பப்போ நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஒரு நல்ல ஒரு ஈவினிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நர்மதா கரையில வந்து மத்திய பிரதேசில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நரசிங்கப்பூர் ஜில்லா. அந்த ஜில்லாக்கு பேர் ஜபல்பூர் பக்கத்தில் வரும், நரசிங்கப்பூர் அப்படின்னு. ஒரு நல்ல கிராமங்கள், நதிக்கரைனா எப்படி இருக்குன்றீங்கப்பா, சூப்பராக இருக்கும். நான் ஒரு வில்லேஜ், ரொம்ப டீப்பாக இருக்கிற வில்லேஜுக்கு போகிறேன். ஆனந்தமாக போய் சேரும் போதே மனசு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஊருக்கு போன மாத்திரத்தில் ஒரு மரத்தடி இருந்துச்சு. நான் போய் என்ன பண்ணேன், மரத்தடியில் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நதியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு அனுஷ்டானத்துக்காக வந்து உட்காந்து பார்த்தா கொஞ்சம் பேர் எல்லாம் வந்தாங்க. சுவாமி என்ன அப்படின்னு கேட்டாங்க. இது மாதிரி பரிக்கிரமான இருக்கிறப்போ. அப்படியா, சரி, வளம் வரை நதி வளம் வந்துட்டு இருக்கு. வாங்க சுவாமி, இந்த கோயில் ஒன்று இருக்கு, ராமர் கோயில் இருக்கு, ராமர் கோயிலில் உட்காந்து உங்கள் அனுஷ்டானத்தெல்லாம் பண்ணலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனேன். நல்ல நதிக்கரையில் வந்து ஒரு ராமர் கோயில், அருமையான கோயில். ஒரு 1.5 அடி 2 அடி ராமரும் லக்ஷ்மணனும் சீதா தேவியும் 3 பேரும் வச்சு கீழே ஹனுமான் இருக்க மாதிரி விக்கிரகம் வச்சு அற்புதமான சின்ன கோயில், கிராமத்து கோயில் அது இருந்து. நான் பாட்டுக்கு என்னோட அனுஷ்டானத்தை முடித்தேன். அனுஷ்டானத்தை முடித்தோன்னே ஒரு 40-50 பேர்கிட்ட எல்லாம் ஒன்று ஆனாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாம். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பஜன்ஸு பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் சுவாமி கொஞ்சம் சத்சங் ஏதாவது கொஞ்சம் எங்களுக்கு ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ வருஷமாக அந்த பூஜையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் லார்டு இருந்தார். ரொம்ப கம்மி தான், ஒரு 4000 ஏக்கர் லேண்ட் வச்சுருக்காரு, அவ்வளோதான். பிச்சு போன சட்டை போட்டிருந்தார். அவரை பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ விவசாய கூலிக்கு போகிற மாதிரி இருந்தார். ரொம்ப சிம்பிளாக இருந்தார். நான் பார்த்தேன், ஐயோ இன்னும் மனுஷங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு.
அபிமானம் இல்லாம மனுஷங்க அந்த அந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி சாமி நாங்களாம் ராமரோட குலத்துல பிறந்தவங்க சாமி, ரகுவம்சம் சாமி அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ரகுவம்சத்துல பிறந்தவங்க, ஆமா ரகுவோட வம்சத்துல பிறந்தவங்க. அப்ப எதுகுல வாசிகள் வந்து பாத்தீங்கன்னா யாதவர்கள்னு இந்த இந்தியா ஃபுல்லா யாதவ குலம் வந்து பாத்தீங்கன்னா பரவி இருக்கு. ஆனா ரகுவம்சத்தை நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஏரியால மட்டும்தான் நான் வந்து பாத்தீங்கன்னா ரகுவம்சத்தை நான் பார்த்தேன். அவங்ககிட்ட வந்து நான் கேட்டேன், நான் கேட்டேன் உங்களை மாதிரி முட்டாள்கள் மூர்க்கர்கள் வந்து உலகத்திலேயே இல்லை அப்படின்னு. அவங்க இருக்க ஸ்திரீகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து என்ன சாமியா என்ன இது ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இப்படி திட்ட ஆரம்பிக்கிறாரு. நான் சொன்னேன் எவ்வளவு நாளா பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த வயசானவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70 வயசுக்கு மேலதான். அங்க வந்த ஒரு 50-60 பேர் எல்லாமே வந்து வயசானவங்க தான். அவங்க சின்ன வயசுல இருந்தே அந்த ஊர்லயே பிறந்து அங்கேயே கிராமத்திலேயே இருக்கிறதுனால சின்ன வயசுல இருந்து 30-40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷமா என்ன பண்றாங்க, டெய்லி வராங்க, பஜன்ஸ் பண்றாங்க, ஒரு பிரசாதம் அதை வாங்கிட்டு போயிடுறாங்க, டெய்லி ஆரத்தி, அவ்வளவுதான். நான் சொன்னேன் உங்களோட முட்டாள்கள் இல்லை. யாருக்காவது தெரியுமா இந்த ராமர் தான் நான் சொல்றேன் இது ராமரே இல்லை, இது ஈஸ்வரனே இல்லை, வெறும் சிலை இது. இவ்வளோ இந்த ஐடியல் ஒர்க் ஷாப்ல பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அந்த அந்த விக்கிரகத்தோட உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு பெரிய அபிமானம் உண்டு. அந்த அபிமானத்தை நீங்க பொய்ன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் ரொம்ப இருக்கும் அவங்களுக்கு அந்த இது மேல, சிலை மேல, விக்கிரகத்து மேல. நான் சொன்னேன் இந்த ராமரை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலையை வச்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு பஜன்ஸ் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுண்டலை வாங்கி சாப்பிட்டு போயிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி முட்டாள்கள் யாரும் இல்லை அப்படின்னால ஸ்திரீகள்லாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நான் சொன்ன வார்த்தை இருக்கு அப்படியே. நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டேன், யாராவது இத்தனை வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இத்தனை வருஷமா பஜன்ஸ் பண்ணுறீங்க, ரொம்ப பிரியமா பூஜைகள்லாம் பண்ணுறீங்க, என்னைக்காவது சொல்லுங்க இந்த இதுதான் சாமி ராமர்னு சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது அடிச்சு சொல்லுங்க இதுதான் சாமி ராமர் தான் சாமி, இது இந்த விக்கிரகம் ராமர் தான் சாமி அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க அப்படின்னா யாருக்கும் தைரியமே. நானும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன், யாராவது தைரியமா சொல்லுங்க முன்னாடி இந்த விக்கிரகம் ராமர் தான். யாருமே இல்லை, யாரும் சொல்றதுக்கு ஆளே இல்லை. இதே கேள்வி நீங்களும் கேட்டுங்க, உங்கள்கிட்ட எல்லாம் விக்கிரகம் இருக்கு, நிறைய பேர் விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தைரியமா சொல்ல முடியுமா இந்த விக்கிரகம் தான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியல. சரி, நான் அதுக்கப்புறம் நான் கேட்டேன், சரிங்க அது விட்டுருங்க, இந்த விக்கிரகம் வந்து நான் இப்ப சொல்றேன் இதுதான் ராமர் அப்படின்னு நான் சொல்றேன், இப்போ நீங்க தான் சொல்றதுக்கு தைரியம் இப்ப இல்ல சாமி இது விக்கிரகம்னு சொல்லுங்க யாராவது ஒருத்தர். சாமி இது ராமர் இல்லை, நீங்க ராமர்னு ஒத்துக்க மாட்டேன்றீங்க, அக்செப்ட் பண்ண மாட்டேன்றீங்க. சரி இது ராமர் இல்லையாவது அக்செப்ட் பண்ணுங்களேன். நான் இப்ப ராமர்னு சொல்றேன், இந்த விக்கிரகம் ராமர் தான், சுவாமி தான், சுவாமி தான் வந்து விக்கிரகமா இருக்காரு, இது விக்கிரகம் இல்லை இது சுவாமி அப்படின்னு நான் சாலிடா நான் சொல்றேன். இப்ப நான் தப்புன்னு நீங்க யாராவது சாமி இது விக்கிரகம் சாமின்னு சொல்லுங்க. அதுக்கும் பதில் இல்லை, எல்லாம் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கு, எல்லாம் எமோஷனல், எல்லாம் எமோஷனல் ரொம்ப. அது ஸ்திரீகளும் புருஷர்களும் வந்து பார்த்தீங்கன்னா 50 வருஷம் 60 வருஷமா ஒரு விக்கிரகத்தை வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆராதனை எல்லாம் பண்ணிக்கிட்டு நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அந்த கனெக்ட் ஆகிருப்பாங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களால இது ராமர்னு சொல்ல முடியல, இது ராமர் இல்லைன்னு சொல்ல முடியல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா அதான் நான் சொன்னேன், உங்களை மாதிரி ஒரு மூர்க்க இல்ல அதெல்லாம் இல்லை, நீங்க கல்பனை பண்ணுங்க, நான் சொல்ற மாதிரியே இது பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாலிடா இது வந்து பாத்தீங்கன்னா ராமர்னு இருக்கணும், இல்லைன்னா இது விக்கிரகம் இருக்கணும், ஏதாவது ஒண்ணுதான் இருக்க முடியும். இத இல்ல விஷயம் என்னன்னு நான் கேட்கற கேள்வி இதுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் இது விக்கிரகம், இது சாமி இல்லை. நீங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க சொல்லணும் இது சாமி தான் அடிச்சு சொல்ற அளவுக்கு உங்கள்கிட்ட நல்ல திட்டம் இருக்கா? அதுவும் யாருக்கும் இல்லை. அதுக்கப்புறம் இது சாமி தான் நான் சொன்னா இல்ல சுவாமி இது விக்கிரகம் சுவாமி அப்படின்னு அதையும் ஒத்துக்கிறதுக்கு அக்செப்ட் பண்றதுக்கு இல்லை. இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைலமால இருக்கோம். யாரெல்லாம் பக்தி ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கோமோ இவங்கெல்லாம் டைலமால இருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் ஞானம் உண்டாகவே இல்லை, பகவான் யாருன்னு நமக்கு தெரியல, பகவான் என்னவா இருக்காரு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தெரியவே இல்லை. பகவான் என்னவா இருக்காரு? அதனால்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் எல்லாத்துக்கும் ஏதாவது கஷ்டம் வந்தா நாஸ்திகவாதியா நிறைய பேர் போயிடுறான். ஏன் அப்படின்னா இந்த விக்கிரகம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுது, நட்டக்கல்லை என்னது 4 புஷ்பம் சாத்தியவா, நட்டக்கல் பேசுமா,
உள்ளிருக்கையில் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாடல்களை பார்த்தோம் அப்படின்னா இந்த கல்லத்துக்கு வச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு வந்து விக்கிரக சாமின்னு ஆராதனை பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு இருக்குன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவோம் நமக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஞானம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரணும். ஈஸ்வரனை வந்து பக்தியில நம்பிக்கை, பக்தின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கையை பேஸ் பண்ணி இருக்கிறது. பக்தியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஞானமா பரிணமிச்சுக்கணும், ஞானமா மாத்தி வச்சுக்கணும். இப்ப அதனாலதான் சொல்றேன், நம்பிக்கை எப்ப வேணாலும் கெட்டு போகலாம், எப்ப வேணாலும் கெட்டு போகலாம். ராமர் இருந்தார், கிருஷ்ணர் இருந்தார், கோவிந்தர் இருந்தார், என்ன குழப்பமா இருக்கு, ஒரே கன்ஃபியூஸா இருக்குல்ல. இத்தனை பேர்லாம் இருந்திருப்பாங்களா? தேவதைகள் எத்தனை பேர்? தேவதைகள் இத்தனை பேர் இருப்பாங்களா? மேல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை கேட்டகிரியில வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஈஸ்வரன் யோசிச்சு பாருங்க, எத்தனை ஈஸ்வரன். கணபதியில இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கு. இதெல்லாம் என்ன கன்ஃபியூஸா, இல்ல யாரோ கதை எழுதி வச்சாங்களா? இதெல்லாம் இதே மாதிரி மேல எல்லாம் இருக்குமா? கொஞ்சம் உட்காந்து யோசிச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் பெரிய ஹம்பக் மாதிரி இருக்கும். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானமா மாத்திக்கணும். பகவான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் எக்ஸிஸ்டன்ஸா இருக்கார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுகுலத்துல வந்தார் அப்படின்னா, எதுகுலத்துல எதுக்கு சாமி வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்காக தான் எதுகுலத்துல உற்பத்தியானார். கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு போயிருந்தாருன்னா பேசாம வந்துட்டு கீதையை சொல்லாம வந்துட்டு போயிருந்தாருன்னா அவரை பத்தி நம்ம என்ன பண்ண மாட்டோம், பேசவே மாட்டோம். ராமர் வந்துட்டு போறதுக்கு காரணம் ராமாயணம், ராமாயணமா இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. கிருஷ்ணர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையா நம்மள்கிட்ட இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் இன்னும் நினைவு கொண்டுகிட்டே இருக்கும். எது சிரேஷ்டகன்றதுக்கு அர்த்தம் ஆச்சாரியர் சொல்றாரு, எதுனாம் பிரதானத்துவாத் எது சிரேஷ்டக. எது குலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா யாதவ குலத்துல பிறந்ததுனால சிரேஷ்டரா இருந்ததுனால பகவானுக்கு பேர் எது சிரேஷ்டகன் பேர். அப்புறம் 706வது நாமம் சன்னிவாசக, முக்கியமானது வந்துருது. திரும்பவும் சன்னிவாசகன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சத்து நிவாசக, சத்து நிவாசக சன்னிவாசக, இத்து இன்னா மாறிடுச்சு. சன்னிவாசகன்னா சதாம் விதுஷாம், யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இந்த வேதாந்தத்தை வந்து பகவானோட உண்மையான சொரூபத்தை பிடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா விதுஷாம் ஆசிரயா. எதை ஆசிரியம் பண்ணி இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிரவணம் மனனம் பண்றவங்களுக்கு எல்லாம் வேற ஏதாவது ஆசிரியம் இருக்கா, ஃபியூச்சர் ஏதாவது இருக்கான? ஒரு ஃபியூச்சர் இல்லை, பகவான் மட்டும்தான் ஃபியூச்சர். எந்த டிபெண்டன்சியும் இல்லை, பேங்க் பேலன்ஸ் இல்லை, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, குழந்தைங்க பார்த்துவாங்க, பேர குழந்தைங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு எதுவும் இல்லை. அப்ப என்ன ஆசிரியம் அப்படின்னா ஒரே ஒரு ஆசிரிய ஸ்தானம் பகவான் இருக்க, பகவான் மட்டும்தான் ஆசிரியம். அதனால சத்துக்களுக்கு சாதுக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிவாசக அப்படின்னா டெய்லி நம்ம எங்க போறோம், எங்க ஊர் சுத்தினாலும் வீட்டுக்கு வந்துடுறோமா, வீடுதான் நம்மளுடைய நிவாசஸ்தானம். அதே மாதிரி ஊரெல்லாம் தூங்கி தூக்கத்துல நம்ம எங்க போறோம், தூக்கத்துல போய் எங்க போய் சேர்றோம், டெய்லி அந்த சத்துல போய் சேர. பிருகதாரண்யத்துல ஒரு மந்திரம் இருக்கு, அந்த சேன பக்ஷி அப்படின்னு அந்த வல்ச்சர் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், மலைக்கு மேல வாசம் பண்ணுமா. அந்த மலைக்கு மேல இருந்து காலையில எர்லி மார்னிங் ஒரு 5 மணிக்கெல்லாம் என்ன பண்ணும், பெரிய விங்ஸா அந்த மலைக்கு மேல இருந்து கிளம்பும். கிளம்பி 100கணக்கான கிலோமீட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், டிராவல் பண்ணும். டிராவல் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா செத்து போனதெல்லாம் எதெல்லாம் கிடக்குதோ எல்லாத்தையும் சாப்பிட்டு போனதை எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் ஆயிடும். மத்தியானத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிட்டு திரும்ப வந்து தன்னோட மலை முகடுக்கே, தன்னோட குகையில மலைக்கு மேல இருக்கிற குகையில திரும்ப ரிட்டர்ன் ஆகி வந்தோம். இதுதான், இதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா. நம்ம எல்லாம் காலையில வேக்கப் ஆயிட்டு நம்ம எல்லாம் எதை சாப்பிட்டுட்டு இருக்கோம், போகம் பண்ணிட்டு இருக்கோம், டெட் பாடி, செத்து போன பாடியா சாப்பிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்றோம். எல்லாத்தையும் இந்திரிய விஷயங்கள் எல்லாம் டெட் பாடிக்கு சமம். எல்லாத்தையும் நல்லா இருக்குல்ல, மசால் தோசை சூப்பரா இருக்குல்ல, காஃபி ரொம்ப நல்லா இருக்குல்ல, ஃபில்டர் காஃபி, கும்பகோணம் காஃபி நல்லா இருக்குல்ல, இந்த மியூசிக் நல்லா இருக்குல்ல அப்படின்னு எல்லாம் டெட் பாடி எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப டயர்ட் ஆகி போய் ஸ்ராந்தக நல்லா டயர்ட் ஆகி போய் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த வல்ச்சர் எப்படி தன்னோட குகையில போய் ஆசிரியஸ்தானமா இருக்கிற வீட்டுக்கு போய் அடையுமோ அதே மாதிரி இந்த ஜீவன்ற பக்ஷி என்ன பண்ணுது, தூக்கத்துல வந்து தன்னுடைய ஆசிரியஸ்தானமா இருக்கிற சத்தாவை பரமாத்மாவை அடைஞ்சு. அப்போ வாஸ்தவத்துல வந்து இப்போ இனிமே நமக்கு வந்து யோசனை வரணும், நான் வாசம் பண்றது எங்க வாசம் பண்றேன் அப்படின்னா வீடு இல்லை, என்னோட வீடு எது அப்படின்னா உள்ள இருக்கிற பரமாத்மா தான் என்னுடைய வீடு.
அப்ப யாருக்கு வேதாந்தம் படிக்க 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 வாஸ்தவத்துல என்னுடைய ஆசிரியம் பரமாத்மா தான், அந்த பரமாத்மா தான் நான் லயஸ்தானமா இருக்கு, நான் ஆசிரியம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் சும்மா திருஷ்யம், இதெல்லாம் வாஸ்தவம் இல்லைன்னு தெரியுதோ அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஆசிரியஸ்தானமா பகவான் இருக்கிறதுனால, அந்த சாதுக்களுக்கு ஆசிரியஸ்தானமா நிவாசஸ்தானமா லயஸ்தானமா பகவான் இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு சந்நிவாசகன் பேரு. இது அப்புறம் 707வது நாமம் சுயாமுனகன். என்ன சுவாமி அர்த்தம்? சுயாமுனகா, சுயாமுனகன்றதுக்கு அர்த்தம் நல்ல யமுனை நதிக்கரையில அந்த அந்த யமுனை நதிக்கரை வாசிகளோட குடும்பத்தோட பரிவாரத்தோடு பகவான் வாசம் பண்ணதுனால சுயாமுனகன்னு பகவானுக்கு பேர். என்ன மீனிங் பார்ப்போம். ஆச்சரிய சொல்றார், சோபனா யாமுனா. சூன்றதுக்கு அர்த்தம் சுந்தரம், சோபனம் அப்படின்னு அர்த்தம். சு அதான் சு. யாமுனான என்ன அர்த்தம் அப்படின்னா யமுனா சம்பந்தினோ யாமுனா, யமுனா நதியோட சம்பந்தம் உடையது எல்லாத்துக்கும் பேர் பாத்தீங்கன்னா யாமுனான்னு பேர். யாரெல்லாம் யமுனா நதி சம்பந்தமா இருந்தாங்க? யமுனா நதி கரையில வாசம் பண்ணாங்க மதுரா பிருந்தாவன்ல. யாரு? தேவகி வாசுதேவஹா. வாசுதேவனும் தேவகியும் ஒரு ஃபேமிலி. அதுக்கப்புறம் நந்த யசோதா, நந்தகோபரும் யசோதாவும் ரெண்டாவது ஃபேமிலி. அதுக்கப்புறம் பலபத்ர சுபத்ராதயா, பலபத்ரரும் சுபத்ராவும். இது மாதிரி பாத்தீங்கன்னா தனித்தனியா பாத்தீங்கன்னா பரிவேஷ்டாரோ, பகவான் பாத்தீங்கன்னா இந்த எல்லாத்து கூடயும் என்ன பண்ணாரு? பரிவேஷ்டிதம்னா பரிவாரத்தோட, ஃபேமிலியில இருக்கிற ரிலேஷன்ஷிப்போட என்ன பண்ணார் அப்படின்னா இருந்த காரணத்தினால அஸ்ய இதி சுயாமுனக. அப்ப யமுனை கரையில இருந்த தேவகி, வாசுதேவர், நந்தகோபர், அது அப்புறம் யசோதா, பலபத்ரர், அப்புறம் சுபத்ரா, இது மாதிரி எல்லாத்தோட பரிவாரத்தோடு சேர்ந்து அந்த யமுனா கரையில வாசம் பண்ணதுனால பகவானுக்கு இந்த பரிவாரம் இருந்ததுனால சுயாமுனகன்னு பேர். ஆச்சாரியா சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் கோபவேஷதரா யாமுனா பரிவேஷ்டாரக. கோபவேஷனா கோபிகைகள்லாம் இருக்காங்கல்ல, கோப்பர்கள், அங்க வாசம் பண்ணவங்களுக்கு பேர் கோப்பர்கள். எல்லாம் என்னது? யாதவ குலம், பசுமாடு மேய்க்கிறவங்கன்னு அர்த்தம். அந்த பசுமாடு மேய்க்கிறவங்க எல்லாத்தையும், பசுக்களை பாதுகாக்கிறவங்க எல்லாத்துக்கும் பேரு கோப்பர்கள்னு பேரு. அந்த வேஷத்தை தரித்திருந்தவர்கள் கோப வேஷ தரா, கோப்பர்களோட வேஷத்தை தாரணம் பண்ணிக்கிட்டு இருந்த யாமுனாஹா பரிவேஷ்டாரக. இந்த யமுனை கரையில இருந்தவங்களோட குடும்பத்தோட சேர்ந்து இருந்து பத்மாசனாதயா, பத்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சோபனா அஸ்ய இதுவா, சோபனமா பகவான் இருந்த காரணத்தினால, மங்களமா இருந்த காரணத்தினால சுயாமுனக அப்படின்னு சொல்லப்படுகின்றார். அப்ப பகவான் என்ன வேஷத்துல இருந்தாரு? மாட்டிடைய மாட்டுக்கார வேஷத்துல பாத்தீங்கன்னா பத்மாசனத்துல உட்கார்ந்து. நான் ஒரு போட்டோ ஒண்ணு இதுல போட்டிருந்தோம்ல, எங்கேயோ ஏதோ ஒரு டம்ப்னேலுக்கு ஒண்ணு போட்டிருந்தோம், பத்மாசனத்துல சுவாமி உட்கார்ந்து இருக்க மாதிரி. மாட்டுக்காரனா பத்மாசனத்துல உட்கார்ந்துகிட்டு மயிலிறக தலையில சொருகிக்கிட்டு புல்லாங்குழல வாசிச்சுக்கிட்டு இருக்கிற ரூபத்துல பகவான் இருந்ததுனால அவருக்கு பேர் சுயாமுனகன்னு பேர். இதோட இந்த 75வது ஸ்லோகம் முடிஞ்சு வந்துருங்க. ஓம் சத்கதயே நமஹ, ஓம் சத்கிருதயே நமஹ, ஓம் சத்தாயை நமஹ, ஓம் சத்பூதயே நமஹ, ஓம் சத்பராயணாய நமஹ, ஓம் சூரசேனாய நமஹ, ஓம் யதுஸ்ரேஷ்டாய நமஹ, ஓம் சந்நிவாசாய நமஹ, ஓம் சுயாமுனாய நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாப்பதயே நமः. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம நாம வராணன ஓம் நம யதி. ஓம் ராம 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 ராம
ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। ॐ कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। ॐ तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु। नारायण नारायण हरि ओम हरि ओम हरि ओम हरि ओम हरि ओम हरि ओम। பக்திய ஞானமா மாத்தினீங்கன்னா பக்தி இன்னும் அதிகமாயிடும். ஈஸ்வரனை வெறும் நம்பிக்கையா வச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆயிடும். எப்போ வேணாலும் ஈஸ்வரனை வந்து ஞானமா மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பக்தி என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா 100% ஆயிடும், ரொம்ப சாலிட் ஆயிடும். அப்போ அதனால்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சத்தா சத்பூதி இதெல்லாம் எதுக்காக சொல்றது அப்படின்னா பகவான் நம்மளை விட்டு போகவே இல்லை, எப்பவுமே கூடயே இருக்கார், ஒவ்வொரு க்ஷணமும் இருக்கார். அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கோயிலுக்கு போனால் மட்டும்தான் பகவானை பார்க்கறது, மற்ற நேரம்லாம் பகவான் எங்கேயோ இருக்கார், கைலாயத்தில் வைகுண்டத்தில் எங்கேயோ இருப்பார் போல இருக்கு, சிறையில் மட்டும்தான் இருக்கார் அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சரியான பக்தி இல்லை. அப்போ பகவான் மட்டும்தான் இருக்கார், பகவானுக்கு அந்நியமாக இருக்கிறது ஒன்றும் இல்லை, இருப்பும் இல்லை இல்லாமையும் இல்லை, பகவான் மட்டும்தான் சத்தியமாக இருக்கார். இது தெரிஞ்சுக்கணும், இதை ஞானமாக ஆக்கிக்கணும்.